ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான ரொம்ப கலர்ஃபுல்லான பீட்ரூட் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வடை பண்ணுறதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு, இந்த பருப்பில் வடை பண்ணோம்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம நார்மலாக கடலைப்பருப்பில் பண்ணுறத விடவே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்பு இல்லாட்டி நீங்கள் கடலைப்பருப்பு இதே அளவு எடுத்துக்கோங்க. இது நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிச்சிருங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிடக்கூடாது. பருப்பு 1-2 அரைப்படாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயம், அதுவும் நல்லா பொடியாக வெட்டினது, கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கும். அதை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கேரட் துருவலில் துருவி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போது வடைக்கு அந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஈக்குவலாக ஒரே அளவு உருண்டைகளாக நம்ம பிரித்து வச்சிட்டோம்னா வடை தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி எல்லாத்தையும் பிரித்து நல்லா உருட்டி வச்சிடலாம். எல்லாமே நல்லா ஒன்று போல் உருட்டி வச்சாச்சு. இப்போது இந்த வடையை பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒரு வடையாக போட்டுடலாம். நம்ம உருட்டி வச்சுருக்க ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து உள்ளங்கையில் வச்சு இன்னொரு உள்ளங்கையை வச்சு இப்படி லேசாக அழுத்துனிங்கன்னா நல்லா உங்களுக்கு வடை ஷேப் கிடச்சிரும். இது எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வடையாக இந்த மாதிரி ஷேப் பண்ணி எண்ணெயில் போட்டுடணும். ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் மொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ மிதமான தீயிலே வச்சு நல்ல கிறிஸ்பியாக வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை எல்லாத்தையும் வடையாக தட்டி போட்டு எடுக்கணும். எல்லா வடையுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள். வெளியில் அவ்வளோ மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சுவையான ரொம்ப கிறிஸ்பியான பீட்ரூட் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.